இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அப்துல் கைஸ் தூதுக்குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ரபியா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இஸ்லாத்தை ஏற்காத முலர் கூட்டத்தார் வசிக்கிறார்கள். எனவே போர் தடை செய்யப்பட்ட மாதங்களிலன்றி வேறு மாதங்களில் நாங்கள் உங்களிடம் வரமுடியாது. எனவே எங்களுக்கு சில கட்டளைகளை கூறுங்கள், நாங்களும் அதை பின்பற்றி எங்களுக்கு பின்னால் தங்கிவிட்டவர்களுக்கும் அறிவிப்போம் என்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு நான் 4 விஷயங்களை கட்டளையிடுகிறேன், 4 விஷயங்களை தடை செய்கிறேன். அவை அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை என்று உறுதியாக நம்புதல். இதைச் சொல்லும்போது 1 என இவ்வாறு தமது கைவிரலை மடித்தார்கள். பிறகு கூறினார்கள், தொழுகையை கடைப்பிடித்தல், சக்காத் வழங்குதல், போரில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து 5இல் ஒரு பங்கை வழங்குதல் என்று சொன்னார்கள். மேலும் மது வைத்திருந்த மண் ஜாடிகள், சுரை குடுக்கைகள், பேரீச்ச மரத்தின் அடிப்பாகத்தை குடைந்து தயாரித்த மரப்பீப்பாய்கள், தார் பூசப்பட்ட பாத்திரம் ஆகிய 4ஐ உங்களுக்கு தற்காலிகமாக நான் தடை செய்கிறேன் என்றும் கூறினார்கள். குறிப்பு: போதைப் பொருள்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இப்பாத்திரங்களை பயன்படுத்தலாகாது என்ற தடை பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்க.